அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. 4வது அதிகாரத்தை வாசிக்கலாம். அவர் கிருபை என்றும் உள்ளது. 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். என்னோடு அந்த வசனங்களை தியானமாய் பாருங்கள். என் நீதியின் தேவனே, என் கூப்பிடுதலை எனக்கு செவி கொடும். நெருக்கத்திலே இருந்து எனக்கு விசாலமாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயங்கள் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலியை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உமது முகத்தை ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுடைய தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்திலே சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷம் என் இருதயத்தில் தந்தே. சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை மட்டும்தான் உங்களுக்கு அழகாக சொல்ல போகிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தில் ஆரம்பிக்கும்போது, இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும்போது, அடுத்த வாரம் உங்கள் கைகளில் நான் வேதாகமத்தை கொடுக்குறேன். இன்றைக்கி நீங்கள் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே சொல்லுது, என் நீதியின் தேவனே, என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறீர். அல்லேலூயா. செவி கோடும் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. இந்த வார்த்தை ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, கர்த்தர் நம்ம கூப்பிடுற சத்தத்தை கர்த்தர் கேட்குறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நம்ம கூப்பிட்டா சில நேரத்தில் கேட்டும் கேட்காத மாதிரி என்ன பண்ணுவாங்க, நம்ம கூப்பிட்டது கேட்டிருக்கோம், ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம கஷ்டப்படுறோன்னு தெரியும், ஆனால் நம்ம கஷ்டத்தை என்ன பண்ண மாட்டாங்க. நிறைய சூழ்நிலை அப்படிதான். நான் கஷ்டமாக இருக்கிறேன், எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே, எனக்கு தேடுதல் சொல்ல யாருமே இல்லையே, என் கஷ்டத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நம்ம அநேக நேரங்களில் நினைப்போம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய கஷ்டத்தையும் நம்முடைய வேதனையும் அறிந்திருக்கிறவர் ஒருவர் தான், அவர் இயேசு மட்டும்தான். அவர் மட்டும்தான் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய துன்பங்களையும் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலையும் பார்க்கிறவர் யாருன்னா கர்த்தர் மட்டும்தான். அவரை தவிர இந்த உலகத்தில் யாருமே நம்முடைய கஷ்டத்தின் நேரத்திலையோ இல்லை நம்ம கவலையின் நேரத்திலையோ யாரும் நமக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க. இங்கே கவனிக்கணும். அல்லேலூயா. ஏன் நான் இந்த பைபிளில் ஒருத்தரை பற்றி நான் இன்றைக்கி சொல்கிறேன். எல்லாராலையும் மறக்கப்பட்டவர். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம்ல, என் கஷ்டத்தை யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து சொல்கிறோம். அவனுடைய பேர் யோசேப்பு. அவனுக்கு 13 வயசு, 12-13 வயசு இருக்கும். அந்த வயசாக இருக்கும்போது தன்னுடைய அண்ணன்மார்களால் வெறுக்கப்பட்டவன். என்னப்பட்டவன்? எது செஞ்சாலும் திட்டிக்கிட்டே இருப்பானுங்க. எது செஞ்சாலும், நீங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காராதீங்க, எது செஞ்சாலும் என்ன பண்ண மாட்டானுங்க, திட்டிக்கிட்டே இருப்பானுங்க. ஒரு நாள் கனவு கண்டான். என்னது? ஒரு நாள் யோசேப் பண்ண கனவு கண்டார். அந்த கனவை எடுத்துகிட்டு வீட்டில் சொன்னார். சொன்ன உடனே வீட்டில் இருக்கிற மொத்த பேர் என்ன பண்ணுறாங்க, திட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்க? சரி, இன்னொரு நாள் அதே மாதிரி தூங்கின்னு இருக்குமோ அதே மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு. அதை எடுத்துகிட்டு திரும்ப சொன்னால், இப்போ அண்ணன்மாருங்க தான் திட்டினாங்கன்னு பார்த்தா அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க. இது இல்லாமல் அப்பாவுக்கு ரொம்ப செல்லப்பிள்ளை வேறு இந்த அண்ணன். அதனால் இந்த அண்ணனுக்கு பல வர்ண அங்கி, டிசைனாக கலரில் என்ன பண்ணாங்க, ட்ரெஸ்ஸு போட்டாங்க. அவங்க அப்பா ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்த்தாங்க அந்த பையனை. அந்த பையன் அழகழகாக ட்ரெஸ்ஸு போடுறத பார்த்தா அண்ணன்மார்களுக்கு என்னது, பொறாமை. என்னது? இப்போ யோசித்து பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம மட்டும் நல்ல ட்ரெஸ்ஸு, நல்லா ஜிகின்னு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம அண்ணனோ தம்பியோ வெறும் வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டையோ இல்லை கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டையோ மட்டும் போட்டுருந்தா எப்படி இருக்கும்? நம்ம நல்லா ஜிகின்னு பார்க்கவே அழகாக இருக்கிறோம். என்னது? நம்ம நல்லா பட்டு புடவை கட்டின்னு இருக்கிறோம். நமக்கு
புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம நல்லா பட்டு புடவையை கட்டின்னு இருக்கிறோம். ஆனால் பக்கத்தில் நம்ம அண்ணனுங்களோ இல்லை தம்பியோ வந்து வெறும் பட்டு புடவை இல்லாமல் காட்டன் துணியை மட்டும் கட்டியிருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா அவன் படுற ஜிகு ஜிகுன்னு என்ன பண்ணுறான், போட்டுன்னு சுற்றுறான் அப்படின்னு என்ன பண்ணும் ஒரு அந்த பொறாமையும் அந்த எரிச்சலும் கோபமும் யாருக்கு இருந்ததுன்னா இந்த யோசேப்போட அண்ணன்மார்களுக்கு இருந்துச்சு. இதனால் இந்த அண்ணன்மாருங்க இவனை தூக்கி என்ன பண்ணாங்கன்னா, இவனை என்னைக்காவது சான்ஸ் கிடைக்கும், என்னைக்காவது வாய்ப்பு கிடைச்சா இவனை என்ன பண்ணிடணும், கொன்றணும். என்ன பண்ணிடணும், கொன்றணும்னு பிளான் பண்ணிட்டானுங்க. ஏன்னா அவன் மேலே அவ்வளோ கோவம். என்னது கோவத்தினால ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிது. இவனை என்ன பண்ணானுங்க, தூக்கி இவனை ஒரு கிணத்துல தள்ளிட்டானுங்க. பாலடைஞ்ச கிணத்துல. பாலடைஞ்ச கிணறுனா இங்கே எதனா கிணறு இருக்குது, அது மாதிரியே தண்ணி கிண்ணி எதுவுமே இல்லாமல் அந்த கிணத்துக்குள்ளே பாம்பு பூச்சி புழு அந்த மாதிரி எதனா கிணறு இருக்கா? நம்ம ஏரியா பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிணறு குராஜ்பாளையத்தில் இருக்குது. அந்த கிணறு எப்போ பார்த்தாலும் அதில் மழை வந்துச்சுன்னா தண்ணி ஊறிடும். ஆனால் மழை இல்லாத டைமில் அந்த கிணத்துல எல்லாருமே ஊரில் இருக்கவங்களாம் அதில் குப்பை கொட்டுவாங்க. குப்பை கொட்டுறதுனால அந்த குப்பைக்கு அந்த ஸ்மெல்லுக்கு அதுக்குமா அதில் நிறைய பாம்புங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்சே நானே நிறைய டைமில் ஒரு 10 பாம்புக்கிட்ட அந்த கிணத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன், ஒரே டைமில் ஒரு 5 பாம்பு அந்த கிணத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தேன். இப்போ யோசித்து பாருங்கள், அப்படிப்பட்ட கிணத்துல யாரை தள்ளி விட்றாங்கன்னா இந்த யோசேப்பண்ணனை தள்ளி விட்டாங்க. இப்போ யோசேப்பண்ணனை தள்ளி விட்டா அந்த கிணத்துல விழுந்தா எப்படியும் அந்த பாம்போ அந்த பூச்சி புழுவை கடித்து செத்துருன்னு நினச்சாங்க. ஆனால் பார்த்தா இவன் சாகலை. நைட்டெல்லாம் கத்தின்னு இருக்கிறான். காலையில் எழுந்து பார்க்குறாங்க, செத்துட்டானான்னு பார்த்தா காலையிலேயும் சாகலை. சரி இவனை என்னடா பண்ணலான்னு பார்த்தா அந்த வழியாக இஸ்மவேலர்கள் போகிறாங்க. இஸ்மவேலர்கள்னால் அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறவங்க. இப்போ எப்படி நம்ம ஊராக வந்து சோப்பு ஷாம்பு அதுக்கப்புறமா எதேதோ வியாபாரம் பண்ணுறாங்க, பட்டாணி பருப்பு இதெல்லாம் வியாபாரம், அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்கக்கிட்ட இவனை விற்றுடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் காசு அவங்கக்கிட்டேருந்து வாங்கி இவனை என்ன பண்ணிட்டாங்க, அவங்ககிட்ட விற்றுட்டாங்க. இப்போ இவனை தூக்கிட்டு போய் ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல அந்த இஸ்மவேலர்கள் கூட்டு போய் விற்றுடுறாங்க. அண்ணன்மாருங்கிட்டேருந்து இவங்க வாங்கி இவங்க போய் வேறு ஒரு இடத்துல விற்கிறாங்க. அந்த இடம் பேர் தான் எகிப்து தேசம். 13 வயசுலேருந்து 15 வயசு இருக்கும் இந்த அண்ணனுக்கு. ஒரு 13லேருந்து 15 வயசு இருக்கும். அப்பா அம்மா இல்லை, சொந்தக்காரங்க யாருமே இல்லை, அண்ணன்மாருங்க இல்லை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒரு அடிமையாய் ஒரு வேலைக்காரனாக விற்கப்பட்ட இவன் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கான். இப்போ யோசித்து பாருங்கள், இப்போ யாருமே இல்லை, யாருமே இல்லை, ஒரு அனாதையை போல எல்லாராலுமே இருக்கிற இவனுக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். இவன் ஜெபம் எப்படி இருக்கும், இவன் வேண்டுதல் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வேளை நம்ம இருந்தோன்னா நம்முடைய ஜெபத்தை கண்டிப்பாக கர்த்தர் கேட்பாங்க. அல்லேலூயா. எல்லாமே இருந்து ஜெபம் பண்ணுறதை காட்டிலும் எதுவுமே இல்லாமல் ஜெபம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்குறாங்க. அல்லேலூயா. இப்போ எதுவுமே இல்லாத சூழ்நிலை இந்த அண்ணன் ஜெபம் பண்ணுறாங்க. இந்த அண்ணனுடைய ஜெபத்தை ஒவ்வொன்றா ஆண்டவர் கேட்குறாங்க. நீங்கள் அண்ணனுக்கு நீங்கள் வீட்டில் போயிட்டு ஆதியாகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் அவன் மேலே கிருபையாக இருந்தாங்களா? யார் கிருபையாக இருந்தாங்களாம்? அவன் இந்த வசனம், இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு கீழே நிறைய வசனங்களை குறித்து சொல்கிறேன். இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிடறேன். இந்த அண்ணன் ஒரு நாளும் பாவம் செய்யலை. என்ன பண்ணல, வீட்டில் அப்பா அம்மா இல்லை, வீட்டில் யாருமே இல்லைன்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது, தப்பு என்ன பண்ணக்கூடாது. ஒரு வீடு ஒன்று திறந்துருக்குது, இல்லை ஒரு வாசல் எதனா திறந்துருக்குன்னா நம்ம இஷ்டத்துக்கு போய் அந்த வீட்டில் எதையும் என்ன பண்ணுறக்கூடாது, எடுத்துகிட்டு என்ன பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ரெண்டோட பேக்கில் ஏதாவது பென்சிலோ பேனாவோ நமக்கு பிடிச்சது இருந்தால் கூட என்ன பண்ணுறக்கூடாது, ஒருவேளை கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பொய்வே பேசக்கூடாது, எந்த தப்புமே என்ன பண்ணக்கூடாது, வாய்ப்பு கிடைச்சாலும் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அந்த பாவத்தில் நம்ம இருந்தோன்னா ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே நான் இந்த பாவத்தில் இருக்கேன்ப்பா, இந்த இதில் இருக்க, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு என்ன பண்ணணும், ஆண்டவர் இடத்துல சொல்லணும். முதல் வசனத்தை நான் சுட்டி காட்டுறேன். இந்த யோசேப்பண்ணனுடைய உள்ளத்திலையும் சரி, இந்த யோசேப்பண்ணன்கிட்ட இருந்த மிகப்பெரிய குணாதிசயம் என்ன தெரியுமா? 3வது வசனம் வாசிங்க பார்க்கலாண்ணா. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை ஆண்டவர் தெரிஞ்செடுக்கிறாங்கன்னா பக்தி உள்ளவனா. யார் உள்ளவனா? யார? பக்தி உள்ளவனா. என்னது?
எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லை சில பேர்லாம் இருக்கிறாங்க, பைக்கில் போயின்னே இருப்பாங்க. பைக்கில் என்ன பண்ணுவாங்க, போயின்னே இருப்பாங்க. திடீர்னு ஒரு கோயிலையோ திடீர்னு ஒரு சர்ச்சையோ பார்த்துட்டா என்ன பண்ணுவாங்க, உடனே இப்படி என்ன பண்ணுவாங்க, முத்தம் கும்பிடுவாங்க. இல்லைன்னா இப்படி கையெடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு செகண்ட் தான். அவங்க எத்தனை கோயிலை பார்த்தாலும் சரி, எத்தனை இதாக பார்த்தாலும், நான் டிரைவருங்க கூட நிறையா பழகுனதுனால டிரைவருங்க ஓட்டிக்கிட்டே வருவானுங்க. அவங்க வந்து நிப்பாட்டியெல்லாம் சில இடங்களில் மட்டும்தான் நிப்பாட்டி கும்பிடுவாங்களே தவிர, மற்றபடி சர்ச்சையோ இல்லைன்னா ஏதாவது கோயிலையோ இல்லை ஏதாவது ஒரு பக்தி உள்ள ஒரு இடத்த பார்த்துட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கையெடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டேரிங்லேருந்து கையை விட்டு இப்படி என்ன பண்ணுவாங்க, கடவுளே நான் காப்பாற்றுப்பான்னு என்ன பண்ணுவாங்க. கோயிலை பார்த்தாலும் சரி, சர்ச்சை பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, சில டைமில் இப்படின்னு என்ன பண்ணுவாங்க, தொட்டு என்ன பண்ணுவாங்க. இது ஏன் தெரியுமா, இதுதான் பக்தி. என்னது, பாவம் செய்வான், ஆனால் என்ன பண்ணுவாங்க, கடவுள் மேலே ஒரு பயம் என்ன பண்ணும் இருக்கும். ஆனால் இந்த யோசேப்பு அப்படி இல்லை, பாவம் செய்ய மாட்டார், ஆனால் பக்தி இருந்துச்சு. என்ன இருந்துச்சு, நம்ம வாழ்க்கையில் நான் பாவமும் செய்வேன் பக்தியும் இருக்குதுன்னு என்ன பண்ணக்கூடாது. நான் என்ன வேணாலும் தப்பு பண்ணுவேன், நான் எப்படினாலும் இருப்பேன். என்னது, என் இஷ்டப்படி என்ன பண்ணுவேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், பொய் பேசுவேன், திருடுவேன், என்னென்னதோ கெட்ட பழக்கத்தோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் கடவுளை பார்த்தோன்னே கடவுளே என்னை காப்பாற்றுப்பான்னா கடவுள் என்ன பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க காப்பாற்ற மாட்டாங்கன்னு. கண்டிப்பாக கடவுள் என்ன பண்ண மாட்டாங்க. வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், பாவம் செய்யும்போது வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி சொல்லும். நீதிமொழிகளில் சொல்லும், பாவம் என்பது பாம்பை போல அழகாக இருக்குமா. எதை போல அழகாக இருக்குமா, சரக்கு பாட்டில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா, பார்க்க அழகாக இருக்குமா. எப்படி இருக்குமா, நானும் பார்த்துக்கிறேன். ஜூஸ் டப்பாலாம் அழகாக அதுதான், அதுக்கு தான் வரேன். அது பாவத்தை குறித்து சொல்கிறதுக்கு தான் வரேன். இது பசங்களுக்கு இது சொல்கிறதுக்காக. இப்போ இந்த நம்ம ஜூஸ் கடைங்களுக்கெல்லாம் போகிறோம்ல, ஜூஸ் குடிக்கும்போது பாட்டிலெல்லாம் என்ன பண்ணும், ஒரே அளவில் தான் என்ன பண்ணும். எல்லா ஜூஸ் டப்பாவும் பார்க்க ஒரே மாதிரி தான் என்ன பண்ணும். லவ்வோ பாட்டிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மாசா பாட்டிலெல்லாம் என்ன இருக்கும். ஆனால் இந்த சரக்கு அடிச்சுட்டு இந்த பாட்டிலை தூக்கி போடுறானுங்க தெரியுமா, அந்த பாட்டிலெல்லாம் பார்க்க எப்படி இருக்குமா, பார்க்க அழகாக என்ன பண்ணுமா. ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு அழகாக இருக்குது. நம்ம இந்த வீட்லேயே இந்த இடத்துலையே என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு அழகாக என்ன பண்ணும். ஒன்று பார்த்தா கட்டமாக இருக்கும், ஒன்று பார்த்தா ரவுண்டாக இருக்கும், ஒன்று பார்த்தா ரவுண்டாக இருந்து மேலே கூம்பாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். எப்படி இருக்கும், பாவம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும். இந்த யோசேப்பண்ணனை பற்றி சொல்கிறேன். யோசேப்பண்ணன் பக்தி உள்ளவனாக இருந்தான், ஆனால் பாவம் செய்ய மாட்டார். என்ன பண்ண மாட்டார், பார்க்க அழகாக இருக்கிற பாவத்தெல்லாம் செய்ய மாட்டார். பாவத்து பக்கமே என்ன பண்ண மாட்டார். இந்த அண்ணனை ஒரு இடத்துல விற்றுட்டாங்கன்னு சொன்னேன் தெரியுமா, இந்த அண்ணனை ஒரு இடத்துல விற்றுட்டாங்கன்னு சொன்னேன் தெரியுமா. விற்றதுக்கப்புறமா இந்த அண்ணன் பார்க்க அழகாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு, ரொம்ப அழகாக இருக்கிறாரு. இந்த அண்ணன் ட்ரெஸ்ஸு ஏற்கனவே பல வர்ண அங்கி பல ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டதுனால இந்த அண்ணன் ரொம்ப அழகு. இப்போ அடிமையின் ட்ரெஸ்ஸு வேறு, இந்த ட்ரெஸ்ஸு அடிமையின் ட்ரெஸ்ஸை போட்டு கூட இந்த அண்ணன் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுனால அந்த வீட்டில் விற்றாங்க தெரியுமா, அந்த வீட்டோட எஜமாட்டி, அந்த வீட்டோட ஓனரம்மா இவன் மேலே கண்ணு வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க, இவன் மேலே பாவத்தை பண்ணணும், இவனை என்ன பண்ணணும், பாவத்துக்கு நேராக இழுக்கணும்னு சொல்லி அவன் மேலே கண்ணை வைக்கிறாங்க. பாருங்க பாவம் எப்படியெல்லாம் வருதுன்னு. பாவம் எப்படியெல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரியே தோணும். அதுதான் நம்மளை பாவத்துக்கு என்ன பண்ணும். இந்த அண்ணனை பாவத்துக்கு இழுக்குது, இந்த அண்ணனை பாவத்துக்கு என்ன பண்ணுது, இழுக்குது. இந்த அண்ணன் என்ன தெரியுமா பண்ணுறாரு, எத்தனையோ டைம் அந்த அக்கா கிட்டேருந்து ஓடி ஓடி விலகி விலகி போகிறார். நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு. ஒரு நாள் ரொம்ப பெரிய தவறு நடந்தது. வீட்டில் யாருமே இல்லை, இவர் மட்டும்தான் அந்த வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காரு. எப்படியாவது இந்த அண்ணனை அந்த பாவத்துக்குள்ளே விழ வைக்கணும்னு இந்த அக்கா போகிறாங்க. போய் அந்த அண்ணனை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த அண்ணன் விட்டா போதுன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு அம்மனமாக என்ன பண்ணுறாரு, நிர்வாணமாக ஒரு ட்ரெஸ் இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு, தான் ரூமுக்கு ஓடிட்டார். என்ன பண்ணிட்டாரு, என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் பாவத்துக்கு பக்கம் நம்ம போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கண்ணு முன்னாடி ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் இருந்தால் கூட நான் அதை என்ன பண்ணக்கூடாது, அது அடுத்தவங்களுடைய பணம்.
என்னது, நான் ஒருத்தங்க இப்போ இது வந்து ரிச்சர்டான பேக்குன்னு தெரிஞ்சிச்சு, இல்லை இது சரத்தான பேக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த பேக்கில் ஒரு வேளை காசோ இல்லை ஒரு வேளை ஏதாவது பொருளோ, நல்ல வேலை நம்முடைய சர்ச்சுக்கு வர யாரும் அந்த மாதிரியெல்லாம் பழக்கம் இல்லை. யார் வந்தாலும் சரி, இங்கே வர எந்த பசங்களாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பசங்களோ சரி பொம்பளை பசங்களோ சரி, இது வரைக்கும் இந்த வீட்டில் நான் என்ன வச்சுட்டு போனாலும் இது வரைக்கும் தொட்டு கூட என்ன பண்ணதில்லை. என் பேக்கு இங்கே தான் வச்சுட்டு போனாலும் சரி, என் பைபிள் இருந்தாலும் சரி, அதனால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கேன். அந்த பழக்கம் உங்களுக்கு இல்லை. அந்த பழக்கம் கடைசி வரைக்கும் இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் கையில் எது இருக்குதோ அதில் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். இந்த அண்ணன் ஓடிட்டாங்க, அந்த பாவத்தை என்ன பண்ணல, இப்போ ஓடினா சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வீண் பழி இவர் மேலே விழுது. என்ன பழி விழுது? கண்டிப்பாக வரும். நம்ம அந்த தப்பே செஞ்சுருக்க மாட்டோம். அந்த தப்பே என்ன பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே கவனிங்க பார்க்கலாம். இந்த தப்பே செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் நம்ம மேலே என்ன வரும்? இவன் தப்பு பண்ணான்னு என்ன வரும்? இந்த அண்ணன் மேலே அந்த பழி வந்தது. இந்த அண்ணன் மேலே அந்த பழி என்ன பண்ணுது? வந்தது. இந்த அண்ணனை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. அந்த அக்கா போய் வீட்டுக்காரர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அந்த அடிமை வந்து என்கிட்ட வந்து தப்பாக நடந்துதான்னு சொல்கிறாங்க. உடனே இவனை தூக்கி எங்கே போடுறாங்க? ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. ஜெயிலில் போட்ட உடனே அங்கே ஜெயிலில் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த அண்ணன் வேறு சின்ன பையன் வேறு, போகிறவன் வரவெல்லாம் தலையில் என்ன பண்ணுவான்? தட்டுவான். போகிற வரவெல்லாம் அடிப்பான். வீண் பழி அவர் மேலே விழுந்தது. சிறைச்சாலையில் தூக்கி போடுறாங்க. சிறைச்சாலையிலையும் இவர் எப்படி தெரியுமா இருந்தார்? உண்மையாக இருந்தார். எப்படி இருந்தார்? பக்தி உள்ளவனாக இருந்தார். எப்படி உள்ளவனாக இருந்தார்? அல்லேலூயா. 3வது வசனம் சொல்லுது, நீங்கள் கோபம் நான்காவது வசனம் சொல்லுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயம் பேசி கொண்டிருப்பதாக. எப்படி இருப்பதாக? இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நம்ம மேலே ஒருத்தங்க வீண் பழி சொல்லிட்டாங்க, இவன் அந்த தப்பு பண்ணிட்டான். நாளே சசி, ஒரு வேளை நம்ம மேலே இந்த பழியை சொல்லிட்டாங்க, இவன் அந்த தப்பை பண்ணியிருப்பான், இவன் திட்டியிருப்பான், இவன் பொய் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? கோபப்படக்கூடாதான். என்ன படக்கூடாதா? முதல்ல நம்மளும் அப்படி இருக்கணும். இல்லையா? இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆண்டவரே, ஒரு வேளை என் மேலே இந்த மாதிரி ஒரு பழியை சொன்னால் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி பழியை சொன்னால் நான் கோவப்படக்கூடாது. இன்னிலேருந்து என்னை மாற்றிடுங்கப்பா, இன்னிலேருந்து என்னை மாற்றிடுங்கப்பா. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு வேளை இருக்கலாம், ஒரு வேளை எனக்குள்ளேயும் இருக்கலாம், ஒரு வேளை உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம். கர்த்தர் கண்டிப்பாக கேட்கிறவர்களுக்கு பதில் தருவாங்க. அல்லேலூயா. இந்த அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய பழி சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெரிய பழி! என் மேலே தப்பாக நடந்துட்டான்னு சொல்லி அந்த அக்கா சொன்னதுனால தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. எவ்வளோ பெரிய பழி! இப்போ இந்த காலகட்டமாக இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன பசங்க போய் போக்சோக்கு வழக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா விசாரிக்கலாம் மாட்டாங்க. தூக்கி 40 நாள் ஜெயிலு, 6 மாதத்துக்கு பெயிலே நல்ல கிடைக்காது. நேற்று ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சட்டம் என்ன பண்ணுது, இதை கேட்டவுடனே எனக்கு பயம். அல்லேலூயா. இப்போ பொய் வழக்குன்னு போட்டாலே அதெல்லாம் நியாயம். போக்சான்னு வந்தாலே என்னது? யோசித்து பாருங்கள், பழைய காலத்தில் விசாரிக்கலாம் இல்லை, தூக்கி என்ன பண்ணுறாங்க? இப்பயே விசாரிக்க மாட்டா, தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்கன்னா, அப்போ யோசித்து பாருங்கள். நான் சொல்கிறது 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அண்ணனை விசாரிப்பெல்லாம் இல்லை. அந்த அக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? உள்ளே போட்டாங்க. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? சண்டை போட்டிருப்போம், போராடி இருப்போம், நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருப்போம். ஆனால் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் பார்த்துக்குவாங்க. யார் பார்த்துக்குவாங்க? ஒரு நாள் வந்தது பிரச்சனைகள், போராட்டங்கள். அங்கே ஜெயிலில் இருக்கும்போது அப்படியே என்ன பண்ணுறாரு? பக்தி உள்ளவனாகவே இருக்கிறாரு. ஜெயிலில் இருக்கும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் அங்கேயும் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவன் மேலே கிருபையாக இருந்தாராம். எப்படி இருந்தாரா? கர்த்தர் அவன் கூப்பிட்ற ஜபத்துக்கெல்லாம் பதில் தந்தாங்களாம். எங்கெல்லாம் பதில் தந்தாங்களாம்? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை சிறையிருப்பின் வாழ்க்கையாக இருந்தாலும், என்ன வாழ்க்கையாக இருந்தாலும், என்ன வாழ்க்கையாக இருந்தாலும், ஜெயில் மாதிரி இருந்தாலும் ஜெபம் பண்ணுறதை விடக்கூடாது. என்னவாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், நஷ்டமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், உங்கள் படுக்கையில் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? உடம்பு சரியில்லையா? அப்படியே படுத்துன்னு இருக்கீங்களா? படுத்துனே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு பலனை தாங்கப்பா அப்படின்னு என்ன பண்ணுங்க?
ஜெபம் பண்ணுங்க. இந்த அண்ணன் ஜெயிலில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தின் நேரத்துலையும் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இப்போ ஆண்டவர் ஜெயிலில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துறாங்க. இப்போ அடிமையாக இருக்கிறாரு. இப்போ அடிமையாக இருந்தவனை ஆண்டவர் கொஞ்சமாக உயர்த்தி என்ன தெரியுமா பண்ணுறாரு? இப்போ எல்லா அடிமைகளுக்கும் விசாரிப்புக்காரனாக இவரை வைக்கிறார். என்னவா வைக்கிறாரு? ஜெயிலில் சூப்பர் அண்ணன்ட்டாக வைக்கிறாரு. இவனே ஒரு அடிமைக்கு ஒரு பதவி கிடைக்குது. என்ன கிடைக்குது? சிறைச்சாலையில் தான் இருக்கிறாரு. சிறைச்சாலையிலையும் ஒரு நல்லது நடக்குது. எல்லாரை காட்டிலும் ஒரு நன்மையான காரியம் ஒரு வாழ்க்கையில் நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த நன்மையான வாழ்க்கையை நடத்துவாங்க. அல்லேலூயா. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒன்று என்னென்னமா? ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும்? அல்லேலூயா. இன்னும் நிறைய இந்த அண்ணனை குறித்து நான் உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்துட்டே வந்தீங்கன்னா கடைசி வசனம் சொல்லுறது, சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்தேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்படி படுத்திருக்கேன்னா, நான் ஜெயிலில் படுத்தாலும் நான் சிறையிருப்பில் படுத்தாலும் நான் எப்படி படுக்கணும்னா சமாதானமாக படுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் சாப்பாடில் தட்டில் கஞ்சி இருந்தாலும் இல்லை ஒரு வேளை பிரியாணி இருந்தாலும் நான் சமாதானத்தோடு என்ன பண்ணணும்? சாப்பிட்ணும். நான் விருப்பப்பட்டதை சாப்பிட்ணும். எனக்கு நோய் வரக்கூடாது, எனக்கு சுகர் வரக்கூடாது, பிபி வரக்கூடாது, இதெல்லாம் வரக்கூடாது. இதெல்லாம் சிறையிருப்பு. இதெல்லாம் கர்த்தர் மாற்றணும்னு கர்த்தர்கிட்ட என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணும். எனக்கு தலைவலி வரக்கூடாது, எனக்கு உடம்புல ஜுரம் வரக்கூடாது, பலவீனம் வரக்கூடாது, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மூக்கில் தண்ணி வடியக்கூடாது. இதெல்லாம் என்னது? சிறையிருப்பு. இதெல்லாம் மாற்றணும். கர்த்தரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. இப்போ இந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் வருது, ஒரு நாள் அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம் தெரியுமா? ராஜாவுக்கு கீழே வேலை செய்கிற 2 பேர் ஜெயிலில் வந்து இருக்கிறானுங்க. அவனுங்க ஒரு தப்பு பண்ணிவிட்டு எங்கே வந்துருக்கானுங்க? ஜெயிலில் வந்து இருக்கிறானுங்க. அவனுங்க ராஜாவுக்கு கீழே இருக்கிறானுங்கன்னா சொல்லவா வேணும்? பயங்கரமான பந்தாங்கன்னு தான் என்ன பண்ணுவானுங்க? பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இவனுங்க 2 பேர் ஒரு கனவு கண்டுறானுங்க. இவனுங்க 2 பேர் என்ன கண்டுறானுங்க? ஏற்கனவே யோசேப்பு கனவு கண்டதுனால தான் எங்கே வந்து உட்காந்துனுக்கிறாரு? இவர் கனவு கண்டதை எடுத்துகிட்டு வந்து அப்பா அம்மா கிட்ட சொன்னதுனாலையும் அண்ணங்கிட்ட சொன்னதுனாலையும் தான் இவனை தூக்கி குழியில் போட்டு, குழியில் இருந்தவனை தூக்கி என்ன பண்ணாங்க? மாற்றி அனுப்பிச்சு என்ன பண்ணாங்க? நான் சொல்கிறது புரியுதா? ஒரு கனவு கண்டதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் என்ன பண்ணுது? நடக்குது. இப்போ அதே கனவு தான் யார்கிட்ட வருது? இந்த யோசேப்பு கிட்ட என்ன பண்ணுது? வருது. அல்லேலூயா. எந்த நெருக்கம் வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை தருவாங்க. இந்த 2 பேர் வந்து உட்காடுறாங்க. இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க? இந்த ஜெயிலில் வந்து உட்காடுறாங்க. இந்த 2 பேருக்கு ஒரு கனவு வருது. ஒருத்தன் ஒரு கனவு கண்டான், இன்னொருத்தன் ஒரு கனவு கண்டான். இந்த கனவுக்கு அர்த்தம் இவனுங்களுக்கு தெரியல. இந்த கனவுக்கு என்ன தெரியல? அர்த்தம் தெரியல. தினமும் காலையில் இந்த யோசேப்பு பண்ண வேலை என்னென்னா, ஒவ்வொரு ஜெயிலாக போய் ஒவ்வொரு கைதிகளாக பார்க்கணும், அவங்களுக்கு தேவைகளை தரணும், சாப்பாடு தரணும். அப்படி இவர் ஒவ்வொரு கைதிகளாக பார்த்துட்டு வரும்போது இந்த 2 பேரை பார்க்குற. இந்த 2 பேர் மூஞ்சி அப்படியே சோகமாக, அப்படியே வீட்டில் ஒரு இலவு விழுந்தால் எப்படி இருக்கும் சொல்லுவாங்களா? என்னடா வீட்டில் இலவு விழுந்த மூஞ்சி மாதிரி என்ன பண்ணுற? அந்த மாதிரி மூஞ்சில் சோர்வாக உட்காந்துன்னு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே யோசேப்பு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஏதோ இவங்களுக்கு தேவை. உடனே அந்த ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ஒருத்தன் சொல்கிறான், நான் இந்த கனவு கண்டேன், அதுக்கு அர்த்தம் தெரியல அப்படின்றான். உடனே அவர், கனவு தானப்பா சொல்லு, அந்த கனவுக்கு அர்த்தத்தை நான் என்ன பண்ணுறேன்? அதே மாதிரி கனவு காண்றாரு. கனவோட அர்த்தத்தை யோசேப்பு சொல்கிறாரு. அவனுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. ஒருத்தனுக்கு என்ன வந்துச்சு? அதே போல் இதை பார்த்த உடனே இன்னொருத்தனுக்கு என்ன ஆச்சுன்னா, ஓகே அவனுக்கே சந்தோஷம்னா எனக்கு என்ன இருக்கும்? அதே போல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவனும் அவன் கண்ட கனவை யோசேப்பு கிட்ட என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். நான் யோசேப்பு பற்றி சொல்கிறதுனால அவங்க கண்ட கனவு குறித்தெல்லாம் சொல்லலை. யோசேப்பு கிட்ட கனவை சொன்ன உடனே யோசேப்பு இந்த அண்ணனுக்கு, 2வது அண்ணனுக்கு அர்த்தத்தை சொல்கிறார். அண்ணனுக்கு அர்த்தத்தை சொல்லும்போது அண்ணன் சந்தோஷப்பட்டார். இந்த 2வது அண்ணனுக்கு சொல்லும்போது இந்த 2வது அண்ணனுக்கு அந்த கனவு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கனவு. என்ன கனவு? அதை சொன்ன உடனே அந்த அண்ணனுக்கு என்ன வருச்சு? வருத்தம் ஆயிடுச்சு. என்னவாயிடுச்சு? ஏற்கனவே சோகத்தில் இருக்கார்.
இந்த ரெண்டாவது அண்ணனுக்கு அர்த்தத்தை சொன்ன உடனே அந்த அண்ணன் இன்னும் சோர்வாயிட்டார். என்னவாயிட்டார்? இது எல்லாமே அந்த அண்ணன் சொன்ன அர்த்தம் எப்படின்னா, நீங்கள் கண்ட கனவுக்கு அற்புதம் 3 நாளில் என்ன பண்ணும்? பதில் சீக்கிரமாக வரும். 3 நாளில் என்ன வரும்? நீங்கள் கண்ட கனவு 3 நாளில் பதில் வந்துடும். எத்தனை நாளில் பதில் வருமா? போயிட்டார். சொல்லிட்டு இந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாரு? யோசேப்பண்ண போயிட்டார். யோசேப்பண்ண போனதுக்கப்புறமா அதே போல் 3வது நாள் வந்துச்சு. அண்ணனுக்கு எப்படி பதில் வந்துச்சோ அதே போல் 3வது நாள் அந்த அண்ணன் பதில் ஆயிடுச்சு. இந்த 2வது அண்ணனுக்கு 3வது நாள் ஒரு பதில். என்ன பதில்னா, யோசேப்பண்ண என்ன பதில் சொன்னார்னா, 3வது நாள் நீ செத்துருவ. 3வது நாள் என்ன பண்ணுருவ? ராஜா உன்னை கொன்றுவார். அண்ணன்கிட்ட என்ன பதில் சொன்னார்னா, நீ போய் ராஜாவுக்கு கீழே வேலை செய்வ. 2வது அண்ணனுக்கு சொன்னார், நீ செத்துருவ. அதே போல் 3வது நாள் அண்ணன் ராஜாவுக்கு கீழே போய் வேலை செஞ்சார். 2வது அண்ணன் போய் 3வது நாள் என்ன பண்ணிட்டாரு? ராஜாவே கொன்னுட்டார். இது இந்த அற்புதமும் இந்த ஒரு கனவின் அர்த்தத்தை கண்டது உடனே அந்த அண்ணன்கிட்ட போய் யோசேப்பண்ண சொல்கிறாரு, நீ ராஜாவுக்கு கீழே போய் வேலை செய்கிறல்ல, நான் தப்பு பண்ணாமல் இங்கே மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணாமல் மாட்டிக்கிட்டேன்? அதனால் உனக்கு வாய்ப்பு கிடைச்சா ராஜாவுக்கிட்ட என்னை பற்றி என்ன பண்ணு சொல்லு. என்ன பண்ணு? இப்போ யோசித்து பாரு, கலெக்டருக்கு பிஏ நமக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும்? கலெக்டருக்கு பிஏ நம்மளுக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனு. இப்போ நமக்கு எதனா தேவைன்னா கலெக்டர்கிட்ட பிஏ கிட்ட போய் சொன்னால் என்ன நடக்கும்? ஏதாவது ஒன்று நடக்கும். இப்போ ஏதோ ஒரு ஏரியாவுக்குள்ளே ஏதோ பிரச்சனை, கலெக்டர் பிஏ தெரிஞ்சால் கலெக்டர் பிஏ கிட்ட போய்ட்டு, அப்பா என் வீட்டுக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைப்பா இது நடத்து அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும்? அந்த மாதிரி தான் இந்த அண்ணன் போய் சொல்கிறா, டே நான் பிரச்சனை இல்லாமல் நான் தப்பே பண்ணல, நான் மாட்டிக்கிட்டேன், நீ வாய்ப்பு கிடைச்சா ராஜா கிட்ட என்ன பண்ணு. இந்த பைத்தியக்காரன் போய் மறந்துட்டான். யாரை மறந்துட்டான்னா, யோசேப்பண்ணனே என்ன பண்ணிட்டாரு? இந்த அண்ணன் யோசேப்பண்ணனே என்ன பண்ணிட்டாரு? இப்போ நம்மளாக இருந்தால் எப்படி இருப்போம்? அவனை திட்டியே என்ன பண்ணியிருப்போம்? நான் ஒரு நல்லது பண்ணியிருக்கிறேன், என் நல்லதுக்கு இன்னும் இல்லை, நான் அவனுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், அவனுக்கு வியாதி மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் என் மேலே இன்னும் இல்லை, அவனுக்கு அக்கறையே இல்லை, நினைவே இல்லை. நம்மளாக இருந்தால் அப்படி தான் என்ன பண்ணியிருப்போம்? எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணியிருக்கோம், எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கோம், ஆனால் எனக்கு விரோதமாக வரானே நல்லா இருப்பானா? இல்லை 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 இல்லை. அவனுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும்? இங்கே அதுதான் வசனம் சொல்லுறது, நான் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டேன். எப்படி படுத்துக்கொண்டேன்னா, பரவாயில்ல, மறந்துட்டு போகிறான், பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், என்ன பண்ணால் பண்ணிட்டு போட்டோம். இப்படிப்பட்ட குணாதிசயம் நமக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ அண்ணன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக பேசலை. இன்றைக்கி காலையில் நான் இந்த சங்கீதத்தை படிக்கும்போது எனக்குள்ளே ஆண்டவர் பேசினாங்க, அதனால் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் அழகாக சொல்கிறேன், தயவு கூர்ந்தாய் சொல்கிறேன், உங்கள் படுக்கையில் சமாதானத்தோடு படுத்துக்கொள்ளுங்கள். யார் மேலேயும் கோபமோ கோவிச்சுக்கிறதோ என்ன பண்ணாதீங்க. அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, உங்கள் கோபம் படுக்கையிலே தனிச்சிடணும். என்ன பண்ணணும்? காலையில் கோவப்பட்டால் சாயந்தரமே என்ன பண்ணிடணும். அல்லேலூயா. என்னதான் கோவம் இருந்தாலும் சமாதானத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. குடும்பத்தோடு சமாதானமாக இருக்கணும். இந்த அண்ணனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நன்மை கிடைக்குமான்னு நினச்சார், கிடைக்கல, ஆனால் சமாதானத்தோடு படுக்கிறார். கர்த்தர் ஒரு நாள் நியமித்தார். கர்த்தர் ஒரு நாள், நான் முன்னாடி சொன்னேன், கனவு கண்டதுனால குழிக்கு போனார், கனவோட அர்த்தம் சொன்னதுனால ஒருத்தனுக்கு அற்புதம் நடந்தது. இதே போல் ஒரு கனவு யாருக்கு வருதுன்னா, ராஜாவுக்கு வருது. யாருக்கு வருது? இப்போ பாருங்க, கனவுலாலேயே அற்புதம் நடக்குது. ராஜாவுக்கு ஒரு கனவு என்ன பண்ணுது? வருது. கனவு காண்றாரு, தூக்கம் இல்லை, நைட்டெல்லாம். காலையில் எழுறாரு. இப்போ எப்படி இந்த சிறைச்சாலையில் இருக்கிற 1வது அண்ணனும் 2வது அண்ணனும் மூஞ்சி வாடி போய் செத்து போன சூழ்நிலை இருந்தாங்களோ, அதே போல் ராஜாவுக்கு கனவு கண்டதுனால அந்த கனவுக்கு அர்த்தம் தெரியாதனால குழம்பி போய் என்ன பண்ணுறாரு? உக்காந்துன்னு இருக்கிறாரு. இப்போ இதுக்கு அர்த்தத்தை சொல்கிறதுக்கு ஊரெல்லாம் தேடுறாங்க, கிடைக்கல. அப்போ தான் இந்த 1வது அண்ணனுக்கு ஞாபகம் வருது, நான் ஜெயிலில் இருக்கும்போது ஒருத்தன் எனக்கு கனவுக்கு அர்த்தம் என்ன பண்ணான், அவன் சொன்னதுபடியே நடந்துச்சு. இந்த விஷயத்த ராஜா கிட்ட என்ன பண்ணணும்? சொல்லணும். இந்த 1வது அண்ணனுடைய வேலை என்ன தெரியுமா? ராஜாவுக்கு திராட்சை ரசம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நம்ம பாஷையில் சொல்லணும்னா ராஜாவுக்கு டீ கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ராஜா திடீர்னு டீ கேட்டால் டீ என்ன பண்ணணும்?
நம்ம ஊரில் டீ, அவங்க ஊரில் திராட்சை ரசம். அந்த திராட்சை பழம் இருக்குல்ல, அந்த திராட்சை பழத்தை புழிஞ்சி அதில் என்ன பண்ணுவாங்க, ஜூஸ் ஆக்கி அதை வருஷ கணக்காக வச்சுருப்பாங்க. அது என்ன இருக்குன்னா ஒயின் மாதிரி என்ன பண்ணும் இருக்கும். அதை ஊற்றி கொடுக்குறது இவனுடைய வேலை. இப்போ ஊற்றி கொடுக்குறது என்ன பண்ணுறாரு, பாத்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டாரு. ராஜா ஜூஸ் கேட்குறாரு. ராஜாவுக்கு ஜூஸ் என்ன பண்ணுறாரு, எடுத்துகிட்டு போய் ராஜாவுக்கு ஊற்றி என்ன பண்ணுறாரு, கொடுக்கும்போது ராஜாவுக்கு அதில் லைட்டாக என்ன பண்ணுறாரு, ஊத்துறாரு. என்ன பண்ணுறாரு, எத்தனை வருஷம்லாம் ஆச்சுன்னு தெரியல, வருஷ கணக்காக ஆனதுக்கப்புறம் இப்போ ராஜா கிட்ட சொல்கிறாரு, எப்போ ராஜாவே எனக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீங்கள் என்னை ஜெயிலில் தூக்கி போட்டீங்க தெரியுமா, அப்போ நாங்கள் இதே மாதிரி ஒரு கனவு கண்டோம். அதே மாதிரி எங்கள் கனவுக்கு ஒருத்தன் அர்த்தம் சொன்னான், ஒரு அடிமை அர்த்தம் சொன்னான், ஒரு சிறைச்சாலையில் இருக்க ஒரு அடிமை அர்த்தம் சொன்னான். அதே போல் 1வது உள்ள எனக்கும் நடந்துச்சு, 2வது உள்ளவனுக்கும் நடந்துச்சு. 2வது உள்ளவனை நீங்கள் தான் என்ன பண்ணீங்க, கொன்னீங்க. உள்ளவனை என்ன தூக்கி என்ன பண்ணீங்க, உங்கள் கீழே என்ன பண்ணீங்க, வேலைக்கு வச்சிங்க. இப்படிப்பட்ட ஒருத்தன் என்ன பண்ணுறான், சொப்பனத்துக்கு கனவுக்கு அர்த்தத்தை ஒருத்தன் என்ன பண்ணுறான், சொல்கிறான். என்ன சொல்கிறான், இங்கே கவனிங்க, அர்த்தத்தை சொல்கிறான். உடனே ராஜா என்ன பண்ணார், கூட்டின்னு வாடா அவனை. என்ன வாடா. இப்போ யோசித்து பாருங்கள், தான் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம்தான், தான் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன தான், அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சம்பவம் நடக்கும்போது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஒரு 30லேருந்து 40 வயசு இருக்கும். எத்தனை வயசு, அப்போ 20-25 வருஷமாக கஷ்டம்தான் படுறாரு. ஆளி இங்கே கவனியும், 20 வருஷமாக ஒருத்தன் வாழ்க்கையில் கஷ்டம்தான் போகிறான். எத்தனை வருஷமாக, நம்ம 1 மாதம் 1 வருஷம்தான் கஷ்டப்படுறோம். யோசேப்பு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்காரு, 20-25 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காரு. அலி நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுறதை விடக்கூடாது. என்ன விடக்கூடாது, எதை விடக்கூடாது, என்ன வந்தாலும் சரி ஜெபம் பண்ணுறதை விடவே கூடாது. நம்ம குணத்தை என்றைக்கும் என்ன பண்ணக்கூடாது, மாற்றவே கூடாது. என்னவே மாற்றக்கூடாது. மற்றவங்க எனக்கு கெட்டது பண்ணாலும் சரி, மற்றவங்க எனக்கு துரோகம் பண்ணாலும் சரி, மற்றவங்க நாசமாக நடத்தினாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, நேரம் போகுது, அதனால் நான் சீக்கிரமாக முடிஞ்சு, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி ஏன் குணத்தை மாற்றிடக்கூடாது. இந்த யோசேப்பு கடைசி வரைக்கும் தான் குணத்தை மாற்றாததுனால இப்போ யாருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாருன்னா, ராஜாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. ராஜா தான் கண்ட சொப்பனத்தை யோசேப்புக்கு சொல்கிறாரு. யோசேப்பு அதன்படியே அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லி ராஜாவுக்கு ஒரு ஆலோசனையான காரியத்தை சொல்லும்போது ராஜா மனசில் தோணுது, இதை காட்டிலும் ஞானவான் ஒருத்தனும் இல்லை, உன்னை பார்க்கலும் ஞானவான் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே முட்டாளாக இருக்கிறானுங்க, இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு அடுத்தது இருக்கணும், நான் ராஜாவாக இருப்பேன், எனக்கு கீழே நீ இருப்ப, உனக்கு கீழே தான் மற்ற இந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் இருப்பாங்க. யோசித்து பாருங்க, தப்பே பண்ணாதவனை தூக்கி எங்கே போட்டாங்க, இப்போ தப்பு பண்ணன்னு சொன்னாங்க தெரியுமா அந்த அக்கா, இந்த பையன் என்கிட்ட தப்பு பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, இப்போ இவங்க எல்லாரும் யாருக்கு கீழேன்னா இந்த யோசேப்பு அண்ணனுக்கு கீழே தான். எப்படி தெரியுமா சொல்லுது வசனம், இந்த வசனம் எப்படி தெரியுமா சொல்லுது, ராஜா சொல்கிறார், யோசேப்பின் கையை நீட்டி ஒருத்தனை உக்காருன்னா ஒருத்தன் என்ன பண்ணணும், உக்காந்துடணும். என்னவா இருக்கணுமா, ஜெபம் பண்ணுறவனுடைய வாழ்க்கையில், கர்த்தரோடு இருக்கிறவனுடைய வாழ்க்கையில், நல்லதே நினைக்கிறவனோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும்னா, இந்த யோசேப்பு அண்ணனுக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் நடந்ததுன்னா, ஒருத்தன் யோசேப்பு யாரையாவது கையை நீட்டி நீ செத்துருன்னு சொன்னால் அவன் செத்துடணும், ஒருத்தன் யாரையாவது பார்த்து கையை நீட்டி இங்கே வாடான்னா வந்துடணும். ராஜாவுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்க எல்லாமே யோசேப்பு அண்ணனுக்கு இருக்குது. ஒன்றுத்தை தவிர, ராஜான்ற பட்டத்தை தவிர மற்ற எல்லா அதிகாரமும் யாருக்குன்னா யோசேப்பு அண்ணனுக்கு கொடுக்குறாங்க. ராஜா போட்டிருந்த மோதிரத்தை கலத்தி யோசேப்புக்கு மாட்டி, யோசேப்பு தான் இனிமேல் அதிபதி, இவன் சொன்னதை எல்லாரும் எகிப்து தேசத்தில் கேட்கணும்னு சொல்லி கர்த்தர் மாட்டுறாங்க. ஏன் தெரியுமா நான் இதை சொல்கிறேன், இந்த சங்கீதத்தில் கடைசி வார்த்தை சொல்லுது, கர்த்தர் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். என்ன பண்ணுகிறீரா, என்ன பண்ணுறீங்களா, நமக்கு நிரந்தரமாக ஒரு இடம் இருக்குது. என்னவா இருக்குது, உலகத்தில் எத்தனையோ பேர் தங்க இடம் இல்லாமல், தங்க வீடு இல்லாமல்,
ஒரு கொட்டாயை போட்டுக்கிட்டு தங்கள் இஷ்டத்தின் போல் அங்கங்கே போய் கொட்டாயை போட்டு என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. இப்போ யோசித்து பாரு, ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே நமக்கு ஒரு இடம் இருக்கா? நிரந்தரமாக ஒரு இடம் இருக்கா? நம்ம ஓலை கிழிச்சிட்டு வந்தோடனே நமக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்கா? வேலைக்கு போயிட்டு வந்தோடனே அது ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்கா? ஆனால் யோசேப்பு அண்ணனுக்கு அந்த ஒரு இடம் இல்லை. யோசேப்பு அண்ணனுக்கு அந்த ஒரு இடம் தான் 15 வயசு 13 வயசுலேருந்து 40 35 வயசு வரைக்கும் தங்கறதுக்குன்னு ஒரு வீடு இல்லை, அடிமையின் வாழ்க்கை. ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் நியமித்த ஒரு நாள் வந்தது. கர்த்தர் ஒரு நிரந்தரமான ஒரு இடத்த என்ன பண்ணாங்க, அந்த நிரந்தரமான இடத்தை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல கர்த்தருக்கு விருப்பமாய் சந்தோஷமாக வாழணும். எப்படி வாழணும்? கர்த்தர் ஒருவர் தான் நம்மளை இங்கே தங்க பண்ணியிருக்கார். கொடுத்த வீடுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், கொடுத்த குடும்பத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், கொடுத்த பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், கொடுத்த அப்பா அம்மாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், கொடுத்த வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா கர்த்தர் நம்மளை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இந்த யோசேப்பு பண்ணின கதையை மறந்துடாதீங்க, என்றைக்கும் மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கூட இருப்பாங்க. அப்படியே ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே ஸ்தோத்திரங்களை எடுப்போம். அல்லேலூயா.